மகிமை உண்டாவதாக. இந்த இரவேளிலும் இந்த காத்திருப்பு கூட்டத்தில் வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரோடும் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டு பேசுவாராக. சங்கீதக்காரன் தன்னுடைய 33ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனத்தில் குறிப்பிடுகிறதான வசனத்தை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். தேவரீர் சுரமண்டலத்தினால் நான் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினால் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று அவன் சொல்லுகிறதான வசனத்தை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். இந்த இரவு வேளையில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து ஒரு புதிய கிருபையோடு கர்த்தர் அனுப்புவாராகும். அவனிங்க ஆவியானவர் இந்த வேலையில் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ இந்த 6 நாட்கள் எதெல்லாம் கடந்து வந்தியோ இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ளே அதை மொத்தம் ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு நீங்கள் வெளியே புறப்படணும். வந்த நிலவரத்திலே புறப்படுறதுக்கு இப்படிப்பட்ட நேரத்தை கர்த்தர் நமக்கு தரல. தேவன் நமக்கு கொடுத்துருக்கதான அபிஷேகம் ஜெயத்தின் அபிஷேகம், தோற்று போகிறதுக்கு பயந்து போகிறதுக்கு இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 33ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தில் சுரமண்டலத்தினால் நான் உம்மை துதிப்பேன். இந்த சுரமண்டலத்தை குறித்து நாம் இந்த இரவேளை சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீது தன் சங்கீதங்களில் பல சங்கீதங்களில் நாம் திரும்ப திரும்ப படிக்கும்போது இந்த சுரமண்டலத்தை குறித்து அவன் சொல்லுகிறதை படிக்கிறோம். சுரமண்டலம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த நாட்களில் இருந்ததான ஒரு ஆராதிப்பதற்கு பயன்படுத்தினதான இசை கருவி. இந்த உலகத்தில் நாம் கூட ஆராதிக்கிறதுக்கு பல ஆராதனைக்கு ஏற்ற வாத்திய கருவிகளை வாசிக்கிறத பார்க்குறோம். இப்போ நம்ம சபையில் பாருங்கள், எத்தனையோ பொருட்களை வச்சு நம்ம தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அதுபோல் அந்த நாட்களில் அவர்கள் பயன்படுத்தினதான ஒரு கருவி தான் இந்த சுரமண்டலம். இந்த இரவு வேளையில் இந்த சுரமண்டலத்தை குறித்து நாம் சிந்தித்து நம்முடைய நிலவரத்தை அந்த சுரமண்டலத்தோடு ஒப்பிட்டு சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. இந்த சத்தியத்தை நம்ம சரியான விதத்தில் கடைபிடித்தால் இந்த இரவு வேளையில் கர்த்தர் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு புதிய காரியத்தை நிச்சயமாய் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுரமண்டலத்தினால் நான் உம்மை துதிப்பேன். இந்த சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் மறுபடி இந்த வார்த்தைகளை சொல்வதை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சுரமண்டலத்தை போல காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் இந்த சுரமண்டலத்தை கொண்டு வந்து வைத்து அதிலிருந்து அவர்கள் ஆராதிப்பதை குறித்து நாம் வேதத்தில் படிக்கிறோம். சுரமண்டலத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் அந்த சுரமண்டலம் ஒரு முக்கோண வடிவில் காணப்படுகிறதான ஒரு வாத்திய கருவி. அந்த சுரமண்டலத்தை நல்ல ஒரு அழகான வாசனை நிறைந்த ஒரு வெளியேறப்பெற்ற ஒரு மரத்தினால் செய்யப்பட்டு அது நடுவில் நரம்புகளால் இணைக்கப்பட்டது தான் இந்த சுரமண்டலம். இதை நீங்கள் வேதத்தில் நான் ஒவ்வொரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த சுரண்ட மண்டலத்தை போல் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறணும். அப்படி மாறுச்சுன்னா இந்த அபிஷேகம் வல்லமை எப்படி கிரியை செய்கின்றது தான் நம்முடைய தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இந்த 33ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சுரமண்டலத்தினால் உம்மை துதிப்பேன். கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு விலையேற பெற்றதான ஒரு வாத்திய கருவியாக அந்த நாட்களில் இசைக்கருவியாக இது இருந்ததாக நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். சுரமண்டலத்தில் 3 விதமான முனைகள் உள்ளதாக, முக்கோண வடிவு உள்ளதாக அது சொல்லப்பட்டுகிறது. இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை இணைப்பதான ஒரு காரியம்தான் இந்த சுரமண்டலம் என்று நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிந்தைக்கு கொண்டு வருவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை இணைப்பது இந்த நடுவில் இருக்கிறதான நரம்புகள் அல்லது நடுவில் இருக்கிறதான அந்த சின்னதாக இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் என்று சொல்லப்படுகிறதான அந்த காரியம் இந்த 3 முக்கோணத்தை இணைக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையில் இணைப்பது ஒரே காரியம்தான், ஆராதனை. இந்த ஆராதனை வழியாகத்தான் நாம் அவரோடு கூட இணைய முடியும். துதிக்கிறது மூலமாக தான் தேவனோடு இணைய முடியும். துதிக்கிறதும் பாடுகிறது மூலமாக தான் நாம் தேவனோடு அவருடைய வல்லமையோடு இணைய முடியும். இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நாம் சிலர் பாடுறோம், சிலர் பாடுறதில்லை, சிலர் துதிக்கிறோம், சிலர் துதிக்கிறதில்லை, சில அமைதியாக இருக்கிறோம். நாம் அவரோடு கூட இணைய வேண்டுமானால் இந்த சுரமண்டலத்தை போல நாமும் கூட தேவனை ஆராதிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நம்ம தேவனுடைய நாமத்தை ஆராதிக்கும் போது அங்கே தேவனுடைய வல்லமை காணப்படுகிறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த சுரமண்டலத்தை இழந்திருக்கிறீங்க. ஆராதனையை விட்டு துதிப்பதை விட்டு கர்த்தரை உயர்த்துவதை குறைஞ்சி காணப்படுறீங்க. இந்த அபிஷேக நேரத்தில் கர்த்தர் அதை மறுபடியும் உங்களுக்கு தர விரும்புகிறார். சங்கீதம் 50ஆம் சங்கீதத்தை சிந்திக்கும் போது 57ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசித்தால், சுரமண்டலமே விடியுங்கள். சுரமண்டலத்தை இன்றைக்கி அநேகர் மரித்த நிலவரத்தை வைத்திருக்கிறாங்க. அபிஷேகத்தை ஆராதிப்பதை, தேவனை துதிப்பதை ஒரு நாட்கள் நல்லா நீங்கள் அபிஷேகத்தை நிறைஞ்சிங்க. இப்போ உங்கள் அபிஷேகம் என்ன நிலவரத்தில் இருக்கிறது? உங்கள் சுரமண்டலங்கள் எந்த காரியத்தில் போய்கிட்டு இருக்கிறது? இது பாருங்கள். இன்றைக்கி நம்முடைய சுரமண்டலங்கள்லாம் வெடித்திருக்குதா?
நாம் பெற்றதான அபிஷேகம் நம்ம விழிப்பில் தான் வைத்திருக்கிறோமா? இங்கே சபைக்கு வந்த பிறகு தான் நம்ம அந்த அபிஷேகம் எப்படி இருக்கிறது, தேவனை ஆராதிப்பது எப்படி இருக்கிறது சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தங்களை சிந்தித்து இந்த ஆவின் அபிஷேகத்தில் வல்லமையில் தங்களை பெருகும்படி கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி உங்கள் சுரமண்டலம்லாம் மறுபடி விழிக்கணும். நீங்கள் மறுபடியும் அதே ஆதி மேன்மையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு இணைந்து தேவனோட உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கி தேவனோட உறவிலிருந்து உங்களை பிரித்ததான வல்லமைகளிலிருந்து வெளியே வாருங்கள். நீ கர்த்தரை ஆராதிக்கும்படி துதிக்க முடியாது கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கிறார். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் சொல்கிறது போல சுர மண்டலம் கர்த்தரை துதிக்க முடியுதா? இன்றைக்கி நம்மளால் அநேகரால் துதிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, கர்த்தரை உயர்த்த முடியலை. காரணம் என்ன? சத்துரு நம்ம எளிதாக மேற்கொள்வதற்கு பல காரணத்தை வச்சிருக்கிறான். நீங்கள் சங்கீதம் மறுபடி படிக்கும்போது 43ஆம் சங்கீதம் கூட நினைக்கிறேன், அங்கே கூட அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தில் படிக்கும்போது 43ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது நாற்பத்தி சங்கீதம் 4ஆம் வசனம், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். ஒரு மனுஷனுக்கு கலக்கம் வரும்போது, பலவீனம் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பயம் வரும்போது அவன் துதிப்பதாகிய இந்த சுரமண்டலத்தை இறக்கி வச்சுறாங்க. நல்லா வாசிச்சவங்க தான், நல்லா ஆராதிக்கிறவங்க தான், நல்லா தேவனோடு இணைந்தவங்க தான், வெளிப்பாடு தரிசனங்களை பார்த்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு கலக்கமும் போராட்டமும் வரும்போது தேவ சமூகமாக இந்த சுரமண்டலத்தை விட்டு அவர்கள் சுயாதீனமாக போராட ஆரம்பிக்கிறார்கள். இன்றைக்கி நீங்கள் அநேக காரியத்தில் அப்படி நீங்கள் இறக்கி வச்சிருக்கலாம். தேவனை துதிப்பதை ஆராதிப்பதை மறுபடியும் உங்கள் சுரமண்டலத்தை உங்கள் கையில் எடுக்க கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அந்த ஆதி மேன்மையின் அபிஷேகத்துக்கு திரும்ப வரும்படி கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுரமண்டலத்தை குறித்து நீங்கள் தியானிக்கும் போது இது தேவனோடு இணைக்கிறதான ஒரு அனுபவம். இன்றைக்கி நம்ம துதிக்க முடியலை, ஆராதிக்க முடியலை, ஜெபிக்க முடியலை, ஆவில் நிரம்ப முடியலை. பாருங்கள், ஒரு கட்டப்பட்ட நிலவரத்தையே உட்காந்துருக்கிறீங்க. அந்த கர்த்தர் உடைக்கணும்னு விரும்புகிறார். இந்த 43ஆம் சங்கீதத்தை நீங்கள் படிக்கும்போது 4ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனத்துக்கும் பிரவேசிப்பேன். தேவ சமூகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவான ஒரு சமாதானம் இருக்கிறது என்பதை சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்கிறான். நான் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் என் சுரமண்டலத்தை எடுத்து நான் துதிப்பேன். ஒவ்வொரு நாளும் நாம் இப்படி தேவ சமூகத்தில் துதித்து ஆராதித்து இப்படி நமக்குள்ளே கொடுத்துருக்கதான இணைப்பை தேவனுக்குள்ளே புதுப்பிக்கணும். இன்றைக்கி நீங்கள் தேவனோட இணைப்பை இழந்திருந்தால் ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். மறுபடி நீங்கள் அந்த இணைப்பை புதுப்பிக்கும்படியாக இந்த அபிஷேகம் வரும்போது, இந்த வல்லமை வரும்போது உங்களையும் தேவனோடும் பிதா குமார பரிசுத்த ஆவியோடும் ஒரு நல்ல இணைப்பை உங்களுக்கு கொண்டு வரும். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனோடு கூட இணைக்கிறதான ஒரு காரியம். நீங்கள் ஒன்று பிதா குமார பரிசுத்த ஆவியோடு கூட இணைப்பது, ஆவி ஆத்மா சரீரத்தை அவரோடு கூட ஒப்பு கொடுத்து ஆராதிப்பது. அதனால தான் பைபிள் சொல்லப்பட்டது, புத்தி உள்ள ஆராதனை என்பது நம்மையே பலியாய் ஒப்பு கொடுப்பது. ஆவி ஆத்மா சரீரம் இவைகளை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுப்பது என்று ரோமர் 12:2 நாம் படிக்கிறோம். அப்போது ஒன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு நம்ம இணைவது என்ற ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் சிந்திக்கும் போது நாம் அவரோடு கூட இணைகிறோம். இரண்டாவது, ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்குள் இணைக்க ஒப்பு கொடுப்பது. 3 விதமான இணைப்பு அந்த சுரமண்டலத்தில் காணப்பட்டது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த 3 அனுபவங்கள் இருக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்குள் அல்லது தேவனுக்குள் அபிஷேகத்துக்குள் அது இணைக்கப்பட்டு காணப்பட வேண்டும். இன்றைக்கி அப்படி இல்லாதனால்தான் நமக்குள்ள ஜெயம் இல்லை, கண்ணீர், பலவீனம், போராட்டங்கள் இருக்கிறது. இந்த இரவேளை நீங்கள் இந்த சுரமண்டலத்தை மறுபடியும் எடுத்தால் கர்த்தர் உங்களை அபிஷேகத்தை கொண்டு வருவார். இந்த சுரமண்டலத்தை தான் தாவீது சொல்கிறார், சுரமண்டலமே விடி. நீங்கள் நிறையா சுரமண்டலம் தூங்கிட்டு இருக்குது, சிலது செத்து கூட போயிருக்குது. உங்கள் அபிஷேகம் செத்து போயிருக்குதா? நீங்கள் உங்கள் அபிஷேகத்தை அப்படி மூடி போட்டு வச்சுருக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, விளக்க எதனால் மூடாத, மரக்காலெலாம் மூடாத. அபிஷேகத்தை நீங்கள் மூடி வைக்கக்கூடாது. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பற்றி எரியணும். குத்து விளக்கு எப்போதும் எரிந்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி கொஞ்சம் அபிஷேகம் இருக்கும், நாளைக்கு டவுன் ஆகக்கூடாது. என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய்? நீ உன் அபிஷேகத்தில் எப்போதும் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவ சித்தமாக இருக்கிறது. இந்த சுரமண்டலத்தை வைத்து தான் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இன்றைக்கி உங்கள் சுரமண்டலத்தை தரும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? 1 சாமுவேலின் புஸ்தகத்தை நாம் பார்க்கும்போது இந்த சுரமண்டலம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளின் கரங்களில் வரும்போது அவர்கள் செய்கிறதான காரியங்களை குறித்து நாம் படிக்கலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 10:5-6. தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுரமண்டலம் வரும்போது ஒரு மனிதனை வேறு மனிதனாக மாற்றுகிறதாக நம்ம படிக்க கேட்கிறோம். வசனத்தில் 5-6 வசனத்தில் படிக்கும்போது சவுலுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது. அது சாமுவேல் சொல்லி புறப்பட்டு அனுப்புகிறதான ஒரு செய்தி. நீ பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே உனக்கு எதிர்பட்டு வருகிறதான தம்புரு, மேலும், நாகசுரம், சுரமண்டலம் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்போது நீ வேறு மனிதனாகி மாறுவாய். இந்த சுரமண்டலமாகிய அபிஷேகத்தோடு ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இணைக்கப்படும் போது, இந்த அபிஷேகம் ஒரு மனிதன் இணைக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் அவங்க வேறு மனுஷனாக மாறுவார்கள். பழைய மனுஷனுடைய வாழ்க்கை மாறி போகும், பழைய சுபாவங்கள் மாறி போகும். ஒரு புதிய மனிதன், ஒரு புதிய, அதாவது வசனம் சொல்வது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அபிஷேகம் வரும்போது நீங்கள் வேறு மனுஷனாக மாறுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு போராட்டம் உள்ள மனுஷனாக, ஒரு பலவீனமான மனுஷனாக, ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் வரும்போது உங்களை வேறு மனுஷனாக, ஒரு புதிய மனிதனாக, வல்லமை உள்ளவனாக, சாதாரணம் உள்ளவனை அசாதாரணம் உள்ளதாக மாற்றுகிறது. நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை, சாதாரணமான வாழ்க்கையை வேறு மனுஷனாக மாட்டுது. சவுல் கழுதையை தேடி போனதான ஒரு மனிதன். ஆனால் இந்த அபிஷேகம் வந்த பிறகு, இந்த கிருபை, வல்லமை, தீர்க்கதரிசனம் இறங்கின பின்பு அவனை ராஜஸ்தானத்துக்கு கொண்டு வருகிறது. நாம் எந்த நிலவரத்தில் கிடந்தாலும் அபிஷேகம் நமக்குள்ளே வரும்போது நம்ம ஒரு புதிய பாதைக்கு, ஒரு வேறு மனிதனாக, ஒரு ஜெயத்தின் மனிதனாக நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சிங்காசனத்தின் மகிமைக்கு அது கொண்டு போய் சேர்க்கிறது. இன்றைக்கி எத்தனையோ காரியத்தில் நாம் அப்படியே பலவீனப்பட்டு சவுளு போல் அமைதியாக இருக்கிறோம், தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் எப்போ கிடைக்கும், இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு வழி, சுரமண்டலமாகிய இந்த அபிஷேகத்தை எடுத்து நீ பாடி துதித்து ஆராதித்து நீங்கள் தேவனோடு இணைக்கப்படும் போது நம்மை அவர் வேறு மனிதனாக, புதிய மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டிய ஸ்தானத்துக்கு அது கொண்டு வந்து சேர்க்கிறது. முதலாவது, சுரமண்டலம் ஒரு மனிதனுக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுத்து அவனை வேறு மனிதனாக மாற்றுகிறது. இன்றைக்கி எத்தனையோ பேர் தீர்க்க தரிசனம் வல்லமை பெறாமல் இருக்கிறீங்க. அபிஷேகம், ஆவியானவர், அந்நிய பாஷையை பெறவங்க அடுத்த ஸ்தானத்துக்கு வரணும். தீர்க்க தரிசிகள், நீங்கள் தீர்க்க தரிசனம் வரம் பெற்றுருக்கிறீங்களா? சபையில் நீங்கள் தீர்க்க தரிசிகளாக மாறணும். தீர்க்க தரிசனம் சபையின் பக்தி விருத்திக்கு அவசியம் என்று வேதத்தில் படிக்கிறோம். எதை கர்த்தர் எந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அவர் செய்ய போகிறத தம்முடைய ஊழியக்காருக்கு வெளியரங்கமாக்குறார். இந்த அபிஷேகம் வரும்போது தேவன் நமக்கு செய்ய இருக்கிறத எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கி சொல்லுவார். இது நடக்கும், இந்த சம்பவங்கள், காரியங்கள் வரும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அப்போ முதலாவது, இந்த சுரமண்டலமாகிய துதி ஆராதிப்பது, பிதாவும் குமாரன் பரிசுத்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இணைப்பது என்பது ஒரு மனிதனை வேறு மனிதனாக மாட்டுகிறது. அது வரைக்கும் அவன் சாதாரண மனுஷன். ஆனால் இந்த அபிஷேகம் வரும்போது வேறு மனுஷன். யெகோவா குறித்து வேதத்தில் படிக்கணும். அது வரைக்கும் சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒன் வேர்டு அவனை டச் பண்ணி அபிஷேகம் வந்த உடனே அவன் வேறு மனிதனாக, கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாக, ஒரு யுத்த சன்னதனாக கர்த்தர் மாற்றினார். ஆடு மேய்த்து கொண்டிருந்தான தாவீது அது வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்படலை. ஆனால் அபிஷேகம் வந்த பிறகு அவனை ஒரு ராஜஸ்தானத்தில் கொண்டு வந்த பிறகு எவ்வளோ பெரிய கோலியாத்து ஜெயிக்கிற வல்லமை வந்தது. இன்றைக்கி இந்த அபிஷேகம், இந்த வல்லமை, கிருபை, உன் சுரமண்டலமாகிய துதி ஆராதனை, தேவனுடைய இணைப்பை மறுபடி புதுப்பிக்கும் போது நீங்கள் வேறு மனிதனாக மாறலாம். இரண்டாவது, 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 16, 15, 16, 17 வசனங்களை படிக்கும்போது சத்தமாக ஒருத்தர் வாசிங்க. பதினெட்டாம் வசனத்தின் கடைசி பகுதி, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றான். சவுல் நல்ல அபிஷேகம் பெற்றிருந்தான். ஆனால் எல்லாம் இழந்து இப்போ அபிஷேகம் எல்லாம் குறைஞ்சி போய் அவன் மேலே ஒரு பொல்லாத ஆவி விடப்பட்டதாக வேதத்தில் படிக்கிறோம். ஒரு பொல்லாத ஆவி அவனை பிடித்து கொண்டது. அவன் அதிலே போராடி கொண்டிருந்தான ஒரு நேரம் அது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிசாசின் போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள், ஜெயம் பெறக்கூடாதபடி பல போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம். இங்கே உட்காந்துக்கிற அநேகர் இந்த 6 நாட்களில் எத்தனையோ போராட்டங்கள், பொல்லாத ஆவின் வல்லமைகள் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அலங்கரித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் சுரமண்டலத்தை கையில் எடுக்கும்போது இந்த ஆவிகள் துரத்தப்படுகிறது. தாவீது இந்த சுரமண்டலத்தை கொண்டு வந்து வாசித்த போது சவுலின் மேல் இருந்த ஆவி அவனை விட்டு நீங்கும்படி வெளியே போனதாக வேதத்தில் படிக்கிறோம். அது அவனை விட்டு, அவனை வேதனையிலிருந்து நீக்கி அவனுக்கு ஒரு விடுதலையை, ஒரு சமாதானத்தை கொடுத்ததாக நாம் அங்கே படிக்கிறோம். இதை வாசிக்கணும்னா, இந்த அபிஷேகம் வேணும்னா அவனுக்குள்ள கர்த்தர் அவனோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். அதுக்கு தான் நான் சொன்ன சுரமண்டலம் என்பது தேவனோடு கூட இணைந்திருப்பது, இசைந்திருப்பது என்று நான் சொன்னேன். அதனால தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று அவன் சொன்னான். சவுல், நீங்கள் படித்து பாருங்கள், அந்த வசனம் 16, 18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அப்போ நாம் கர்த்தரோடு கூட இணைஞ்சு ஆராதிக்கிறது, துதிக்கிற அனுபவம் இருந்தால்
இந்த சுரமண்டலமாகி ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பிசாசின் வல்லமையில ஜெயிக்கலாம். நீங்கள் போய் பிசாசுக்கிட்ட வந்து போ வான்னு சொல்லி நம்ம கத்திக்கிட்டு போராடுறதை விட நாம் தேவனோட இணைப்பு சரியாக இருக்குமானா இந்த பொல்லாத ஆவிகளை துரத்தலாம். இன்றைக்கி நம்மோடு கூட எத்தனை பொல்லாத ஆவிகள் போராடுகிறது? அநேகரோட பலவீனங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பிசாசின் கிரியைகள், இந்த பொல்லாத ஆவிகளை நாம் ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியுதா? இன்றைக்கி உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் நிரம்ப இந்த சுரமண்டலத்தை மறுபடியும் நீங்கள் விழிக்க செய்யும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒப்பு கொடுக்கும்போது இந்த இணைப்பு உங்களோடக்குள்ள தேவனோட தொடர்பு அந்த பொல்லாத ஆவிகளை வெளியே கொண்டு வருது. பாருங்கள், அந்த 3 முக்கோணம் போல் இருக்கிற அந்த கிணறு, அந்த சுரமண்டலம் அந்த நரம்புகளை வாசிக்கும் போது ஒரு வல்லமை இறங்குது. நான் நினைக்கிறேன் இந்த சுரமண்டலத்தை தாவீது இங்கே மட்டும் வாசிக்கல. ஆடு மேய்க்கும் போது அவன் எங்கெல்லாம் போகிறானோ இந்த சுரமண்டலத்தை அவனோடு இருந்தது. நான் நினைக்கிறேன் இது தேவனோடு எங்கே போனாலும் நடக்கிறதான ஒரு அனுபவம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், நடந்தாலும் அவங்க இந்த சுரமண்டலத்தோடு எப்போதும் காணப்படணும். நீங்கள் எப்போ எங்கே போனாலும் கர்த்தரை துதிச்சுட்டு ஆராதிச்சுட்டே இருக்கணும். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சபையில் தான் ஆராதிக்கணும்னு இல்லை, நீங்கள் இருக்கிற இடங்களில், கல்லூரியில், எங்கே போனாலும் கர்த்தரை ஆராதிக்கிறத இணைக்கிறதுல அப்படியே நின்றா கர்த்தர் சொல்கிறார், அவன் முதலாவது அவனை நான் தீர்க்கதரிசியாக வேறு மனுஷனாக மாற்றுவேன். இரண்டாவது அவர்களை கொண்டு பொல்லாத ஆவிகளை துரத்தலாம். உங்களை கொண்டு பேயை துரத்தலாம், பிசாசை துரத்தலாம், செய்வினை, மாந்திரிகம், ஏவல் ஒன்றும் வேலை செய்யாது. அதனால் 1 சாமுவேலில் படிக்கும்போது 18ஆம் அதிகாரத்தில் 10-11ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சவுலின் மேல் பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி காணப்பட்டது. தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. ஆனால் தன் சுரமண்டலத்தை தாவீது வாசிக்கும் போது அவனுக்கு அந்த வல்லமிலிருந்து ஒரு விடுதலை உண்டானதாக நம்ம அங்கே படிக்கிறோம். தன்னை விட்டு விலகி போனார் என்று அவன் அறிந்திருந்தான். எப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலிருந்து ஆவியானவர் விலகி போகிறாரோ அப்போ உள்ள பிசாசு உள்ளே வர இடம் கொடுக்குறது. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் தேவனோட இணைப்பை விட்டுருக்கீன்னு தெரியல. ஏன் பிசாசு உள்ளே வரான் தெரியுமா? உள்ள ஆண்டவருக்கும் ஆவியானவருக்கும் இடம் இல்லைன்னா அடுத்த ஆள் உள்ள நடைகிறதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி நாம் அவனுக்கு இடம் கொடுத்துட்டு ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் போராடக்கூடாது. இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் கூட நாம் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்து தான் சிக்கிக்கொள்கிறோம். இன்றைக்கி நீங்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கியிருப்பீங்கன்னா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட காரியத்தில் சிக்கியிருக்கிறேன், என்ன விடுதலை ஆக்கும். சவுல் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரம்பினவன் தான். இஸ்ரவேலின் மேல் முதல் ராஜாவாகிய சவுல் என்று தான் அவனை படிக்கிறோம். ஆனால் அதே சவுல் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது அபிஷேகம் எடுக்கப்பட்டது, வேறொரு பொல்லாத ஆவி வந்தது. நீங்கள் நிறைய அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க வீட்டில் செய்வீன மாந்திரிகம் பிசாசின் வல்லமைகள் ஏன் உள்ளே வருகிறது? ஏன் பலவீனப்படுகிற ஆவிகள் உள்ளே புறப்படுகிறது? நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறிய, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறிய, இப்படியெல்லாம் கேள்வி வருது. ஏன் வருது? நாம் சரியாக தேவனுடைய சமூகத்தில் இந்த சுரமண்டலம் ஆகிய தேவனுடைய ஆராதிப்பதும் இணைப்பதும் இல்லை இழந்து போகிறதுனால உள்ள ஒரு பொல்லாத ஆவிக்கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்றைக்கி இந்த அபிஷேகத்தில் வல்லமையில் தேவனோடு கூட இணைக்கப்படும் போது இந்த வல்லமைகளை நீங்கள் துரத்தலாம். 2 பேர் எவ்வளோ பேர் துரத்தலாம் தெரியுமா? நீங்கள் 2 பேர் இணைஞ்சிங்கன்னா போதும், 1000 இல்லை 10,000 கூட துரத்தலாம். இன்றைக்கி நாமத்தை அப்படி துரத்த முடியுதா? விசுவாசிகள் நடக்கிற அடையாளம் யாவனும் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். நாம் எங்கே துரத்துகிறோம்? இல்லையா? காக்காவை துரத்துறதுக்கு தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கிட்ட காக்கா வந்து உட்காருது, துணி ஏதாவது பண்ணிட போகுது, இப்படியெல்லாம் காக்கா துரத்தலாமா, எதை துரத்தலாமா, நாயை துரத்தலாமா, எதாவது துரத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் துரத்த வேண்டியது எதாவது துரத்தலை வச்சுக்கிட்டு இருக்கியா? வீட்டில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறீங்க? இந்த பேயை வச்சுக்கிட்டு நான் வாழ முடியலையா? இப்படி யாராவது வச்சுருக்கீங்களா வீட்டில் பொல்லாத ஆவிகளை? தேவ சமூகத்தில் நீங்கள் சுரமண்டலத்தை கையில் எடுங்க. ஆவியின் அபிஷேகத்தில் தேவனுக்குள்ள இணைப்பை கையில் எடுங்க. இது நீங்கள் வந்துட்டால் போதும், அது தானாக வெளியே போடும். தாவீது வந்து அங்கே வந்து எந்த பிரசங்கமும் பண்ணல, எந்த பாட்டும் பாடல, ஒன்றும் செய்யலை. சுரமண்டலத்தை எடுத்து வாசித்தான், தானாக பொல்லாத ஆவி வெளியே ஓடுது. நீங்கள் தேவனுடைய இணைப்பை சரிப்படுத்திட்டாலே வெளியில்லா பொல்லாத ஆவிகளை தானாக வெளியே ஓடும். நீங்கள் நிறைய குடும்பத்தில் இதுதாங்க போராட்டம். நீங்கள் அதை மறுபடியும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தா எல்லா வல்லமைகளை ஒவ்வொன்றாக கர்த்தர் வெளியேற்றுவார்.
உங்களோட தேவனுடைய ஆவியான இருக்கிறாரா? இன்றைக்கி உங்கள் சுரமண்டலத்தை மறுபடி வெடிக்க செய்யுங்க. தேவனோடு உள்ள இணைப்பில் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு உள்ள இணைப்பு சரியான விதத்தில் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமானா இந்த வல்லமைகளை நீங்கள் துரத்தலாம். சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் கவனிக்கும் போது அடுத்து இந்த சுரமண்டலம் ஒரு கத்தோலிக்க பிள்ளைகளுடைய உடன்படிக்கையை மறுபடி தேவனோடு புதுப்பிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 5-6 வசனங்களை வாசித்தால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? போதும், கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் முன்பாக ஆடி பாடி போனார்கள். சுரமண்டலம் வந்துட்டா நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு எங்கே ஆராதிக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. தேவனுடைய உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிக்கப்படும். இஸ்ரவேலின் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு பயந்து கொண்டிருந்தானோ ஒரு நாட்கள் அது. மறுபடியும் தாவீது ராஜாவான்பு பின்பு உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் தாவீது நகரத்துக்கு கொண்டு வருகிறதான ஒரு நேரம் அது. அப்போது உடன்படிக்கை பெட்டி அவர்கள் கொண்டு வரும்போது அங்கே நடந்ததான சம்பவத்தை நம்ம அங்கே படிக்க கேட்கிறோம். கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கை புதுப்பிக்கப்பட வேண்டுமானால் நாம் தேவனோடு இந்த சுரமண்டலத்தின் வாத்தியத்தோடு தேவனிடத்தில் சேர கடவோம். நாம் தேவனை சமூகத்தில் ஆராதித்து உயர்த்தினா தான் நமக்கும் தேவனுக்குள்ள உடன்படிக்கையை மறுபடியும் புதுப்பிக்க முடியும். நம்ம அநேக காரியத்தை தேவனோடு உள்ள உடன்படிக்கை இழந்திருக்கிறோம். உங்களுக்கும் தேவனுக்குள்ள தொடர்பை இழந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை இழந்திருக்கிறீங்க. தேவனுக்கும் உங்களுக்குள்ளதான அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் இவைகளெல்லாம் இந்த காரியத்தை நான் சரியாக இருப்பேன் நீங்கள் சொன்ன உடன்படிக்கையெல்லாம் மீறி இருக்கிறீங்க. ஆனால் இந்த ஆராதிக்கிற நேரத்தில், துதிக்கிற நேரத்தில், தேவனுடைய சமூகத்தில் இந்த சுரமண்டலத்தை கையில் எடுக்கும்போது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மறுபடியும் அவரோடு கூட இணையலாம். அவர்கள் ஆடி பாடி தேவனை துதித்து ஆராதிக்கலாம். இன்றைக்கி எத்தனை உடன்படிக்கை நீங்கள் இழந்திருக்கிறீங்க? நான் இப்படிலாம் இருப்பேன், இப்படிலாம் ஜீவிப்பேன் அப்படி நம்ம ஒரு நாட்களில் சொன்னது உண்டு. ஆனால் இப்போ அப்படி இருக்கிற முடியுதா தேவனோட? இல்லையே. அநேக காரியத்தில் நம்ம அப்படி விழுந்து கிடக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்கிற மறுபடியும் ஒன்று ஆராதிப்பதற்கு, நீங்கள் ஆடி பாடி கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை வச்சிருக்கிறார். இதான் அந்த சுரமண்டலம். நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை மறுபடி கொண்டு வரணும். மறுபடியும் தாவீதின் கூடாரத்துக்கு நீங்கள் அந்த உடன்படிக்கை கொண்டு வந்து சேர்க்கணும். மறுபடியும் அதே அபிஷேகம், மறுபடியும் அதே கிருபை, மறுபடியும் அதே வல்லமை, மறுபடியும் அதே தேவனோடு உள்ள உறவு, மறுபடியும் தேவனோடு உள்ள அந்த வைராக்கியம், வாஞ்ச விருப்பம், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்றத எண்ணம், சிந்தை, இது எல்லாம் மறுபடி தேவனுடைய உடன்படிக்கை மறுபடி புதுப்பிக்கணும். நீங்கள் எத்தனை பேர் உடன்படிக்கை இழந்துக்குன்னு எனக்கு தெரியல. நான் கர்த்தருக்காக இப்படிலாம் இருப்பேன், வாழ்வேன்னு நீங்கள் சொன்ன காரியங்கள் விட்டு வழி விலக செய்த காரியங்கள் எத்தனை எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் இந்த சுரமண்டலத்தை சரியான விதத்தில் தேவசமத்தில் ஒப்பு கொடுத்து மறுபடியும் எடுப்பீர்கள் சொன்னால் தேவன் மறுபடியும் இந்த உடன்படிக்கை பெட்டியோடு கூட தேவனை ஆராதிப்பதற்கு உன்னை கொண்டு வருவார். இருக்குதா உங்களுக்கு? தேவனோடு நான் இப்படிலாம் வாழ்வேன், இப்படிலாம் இருப்பேன் அப்படின்னு சொன்னது இழந்திருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, மறுபடியும் நீங்கள் அதை கட்டி எழுப்ப வேண்டும். நேரம் இல்லை, சில காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதே வசனம் அங்கே வாசிக்க முடியும். 13:8 வாசிங்க. 13:8 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருந்தார். இது வரும்போது உங்களால் ஆராதனை நிறுத்த முடியாது. நீங்களே நிறுத்தணும்னு நினச்சாலும் இது உங்களை நிறுத்த விடாது. கர்த்தரை இன்னும் நாம் துதிப்போம், இன்னும் மகிமைப்படுத்து. பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆவில் நிரம்புறீங்க, அப்படி சோர்ந்து போகிறீங்களே, ஏன்? உங்கள் சுரமண்டலம் சரியான இணைப்பு இல்லை. இப்போ பாருங்கள், அந்த கரண்ட்டு பாருங்கள், ஃபுல் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இது ஃப்ளக்சுவேஷன் ஆச்சுன்னு வச்சுங்க, சரியாக கரண்ட்டு வராமல் வந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் பல பேர் அபிஷேகம் கொஞ்சம் வருது போகுது, கொஞ்சம் வருது போகுது. அப்போ அந்த நேரத்தை பிசாசு பார்க்குறான், பரவாயில்ல கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் போகுது, இந்த நல்ல இல்லாத நேரத்தை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணிடலாம், உள்ள நுழையலாம். நீங்கள் நிறைய குடும்பத்தில் உள்ள நுழையத்துக்கு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, கவனமெல்லாம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பம் மேலே, பிள்ளைகள் மேலே வருது. ஆனால் நாம் அபிஷேகத்தில் சரியான விதத்தில் தேவனோடு உள்ள உறவை சரியாக புதுப்பிப்போமானால் இந்த வல்லமைகள் இடம் கொடாதபடி ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி நம்மை பாதுகாக்க வல்லமையாக இருக்கிறார். இன்றைக்கி அந்த வல்லமையை நீங்கள் பெறணும். உங்கள் சுரமண்டலங்கள்லாம் எங்கே வச்சுருக்கிறீங்க? சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டுக்குது, தீர்க்கதரிசன புஸ்தக வசனம் சொல்லப்படுது. அவர் அலரி செடிகளின் மேல் கிணறங்களை சுரமண்டலத்தை வைத்திருக்கிறார். தூக்கி எங்கேயாவது போட்டுறக்கூடாது. உங்களுக்கு கொடுத்துருக்க சுரமண்டலத்தை என்ன பண்ணணும்னா கையில் எடுக்கணும். கொடுக்கப்பட்டிருக்குதான அபிஷேகத்தை கையில் எடுக்கணும். வச்சுருக்கீங்களா அபிஷேகத்தை? கிருபை, உடன்படிக்கை, தேவனோட உறவு சரியாக இருக்குதா, இணைப்பு சரியாக இருக்கிறதான்னு சிந்தித்து பாருங்கள். இந்த அபிஷேகத்தில் தேவனோட உறவு சரியாக இணைக்கப்பட்டால் நீங்கள் வேறு மனிதனாக மாறலாம்.
நீங்கள் சத்துருக்களை துரத்தலாம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் மறுபடியும் உடன்படிக்கையை புதுப்பிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 10-12. இது வாசனை உள்ளதான ஒரு மரம். நோவாவின் சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார். பலி கர்த்தருக்கு பிரியமாக மாறும். நீங்கள் இந்த அபிஷேகத்தில் தேவனோட இணைஞ்சா நீங்கள் ஆராதிக்கிறது, நீங்கள் கேட்கறது எல்லாம் யாருக்கு பிரியமாக மாறும்னா கர்த்தருக்கு பிரியமாக மாறும். இன்றைக்கி நம்ம செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு அநேக காரியங்கள் பிரியமில்லாமல் தான் காணப்படுது. ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியமா, நம்ம சொல்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானு தெரியல. ஆனால் நாம் அப்படி இணைஞ்சா இந்த சுரமண்டலத்துக்கு படி நம்ம ஜீவிப்போமானால், நம்முடைய இணைப்பு சரியாக இருந்தால் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது தேவனுடைய பார்வையில் வாசனை உள்ளதாக இருக்கிறது. நோவா கர்த்தர் சொன்னார் பாருங்க, நோவாவின் சுகந்த வாசனை கர்த்தர் நுகர்ந்தார். அவன் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இன்றைக்கி உங்கள் பலிகள், ஜபங்கள், நீங்கள் கேட்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஆனால் நீங்களும் கூட இப்படி வாசனை உள்ளவர்களாக ஆராதிக்க பழகணும். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம்? அநேக அசுத்தமான துர்நாற்றம் வீசுகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. தேவ சமூகத்தில் அதுக்கெல்லாம் தூக்கி போட்டு விட்டு நாம் எப்படி இந்த சுரமண்டலங்கள் இணைப்போடு இருக்கிறது போல தேவனோடு நமக்கு ஒரு நல்ல இணைப்பு உண்டாக்கப்பட வேண்டும். இந்த மும்முனையில் இருக்கிறதான இந்த சுரமண்டலம் எப்படி இணைக்கப்பட்டதோ, ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் தேவனோடும் அவருடைய வல்லமையோடும் நாம் இணைந்து நடந்தால் ஒழிய நாம் இப்படிப்பட்டதான வாசனை உள்ள ஜீவன் செய்ய முடியாது. நீங்கள் நமக்குள்ள என்ன வாசனை வீசுது? கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மேலே வீசுதா? உங்களை பார்த்தா கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மேலே வீசுமா? அப்போஸ்தலர்களுக்கு அப்படி தான் சொல்லப்படுது, கிறிஸ்துவின் வாசனை உங்கள் மேலே வீசப்பட்டது. நம்ம மேலே அப்படி ஒரு வாசனை வீசுதா? நாம் சொல்கிறதெல்லாம் சென்ட் அடிச்சிருக்கிறோமே, அந்தம்மா வராங்க சென்ட் அடிச்சிருக்கிறாங்க, அதுக்கு ஒரு காரியம் வச்சுருக்குறோம். இவங்க வந்தால் எது தான் வரும், இப்படி தான் வருவாங்க, 10 கிலோமீட்டர்லேயே கண்டுபிடிச்சிடலாம். சென்ட் அடிக்கிறது கூட கொஞ்சம் நம்ம ஆட்கள் கொஞ்சம்லாம் அடிக்கிறதில்ல, அப்படியே ஊற்றிடுறான் ஒரே நாளில். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மேலே என்ன வாசனை வீசுது? கர்த்தருடைய மகிமையின் வாசனை நம்ம மேலே வீச பண்ணுதா? பரலோகத்தின் வாசனை உங்கள் மேலே வருதா? சிந்தித்து பாருங்கள். இந்த இரவேளை நீங்கள் மறுபடியும் உங்கள் சுரமண்டலத்தில் கையில் எடுப்பீர்கள் சொன்னால் உங்கள் மேலே ஒரு மகிமையின் வாசனை வீச பண்ணும். இது தேவனுக்கு பிரியமானதை காண்பிக்கிறது. தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்களை கர்த்தருடைய ஆவியானவரே நடத்துவார். இதை செய். அதனால தான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படியே கர்த்தர் என்ன பிரியமோ அதை தாவீது அப்படியே செய்வான். தாவீதுக்கும் கர்த்தருக்கும் ஒரு நல்ல உறவே அங்கே தான் காணப்பட்டது. இன்றைக்கி நம்ம மேலே கர்த்தருக்கு பிரியமான இந்த சுரமண்டலத்தை வாசிக்கிற கிருபை நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் கர்த்தருக்காக ஒரு வாசனை வீசுகிற வாழ்க்கையாக, பிரகாசிக்கிற வாழ்க்கையாக மாறிவிடும். நீங்கள் இன்றைக்கி இந்த அபிஷேகத்தில் நீங்கள் சொல்கிறது ஒரே காரியம் தான், என்னை எப்படியாவது உம்மோடு கூட இணைத்து விடுங்க ஆண்டவரே. ஏன் ஆவி ஆத்மா சரீரம், என் பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா உம்மோடு கூட இந்த சுரமண்டலம் எப்படி இணைக்கப்பட்டிருக்குதோ அதுபோல் நான் உமக்கு ஒரு வாசனை வீசுகிறவனாக என்னை மாற்றும். அப்படி நீங்கள் மாற்றிங்கன்னா போதும், கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றதை நீங்கள் செய்யலாம். பைபிளில் நீங்கள் பாருங்கள், இருக்கிற ராஜாவிலே தாவீது ராஜாவுக்கு கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்தார். பாவத்தில் விழுந்தான் தான், ஆனால் சொல்கிறேன் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது. மற்ற யாருக்கும் அந்த வசனத்தை கர்த்தர் சொல்லவே இல்லை, தாவீதுக்கு தான் கர்த்தர் இதை சொன்னார். நீங்கள் இப்படி தேவ சமூகத்தில் சுரமண்டலத்தை பிடிக்கிற ஆட்களாக மாறும்போது கர்த்தர் அதை மாற்றுகிறார். 2 ராஜாக்களில் படிக்கும்போது அங்கே எலிசாவை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். எலிசாவை கூட இந்த காரியத்தை செய்ததாக நாம் அங்கே படிக்கிறோம். எலிசாவை குறித்து நாம் சிந்திக்கும் போது 2 ராஜாக்களை வாசித்தால் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள். 4, 15, 16, 17 படிங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுரமண்டலத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது, இணைக்கப்படும் போது, அபிஷேகத்தில் மறுபடியும் கட்டப்படும் போது கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொரு மேலே இறங்கும். நெகேமியாவுக்கு சொல்லப்பட்டது, கர்த்தருடைய கரம், தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது வந்து நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய கரம் உங்கள் மேலே காணப்படும். நீங்கள் உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் வர வேண்டுமானால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்று தான், சுரமண்டலத்தை பிடிக்கணும். இந்த சுரமண்டலத்தை அவர்கள் வாசிக்கும் போது, அவர்கள் வாசித்து அந்த வாத்திக்காரன் வந்தபோது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கினது. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளுக்கும் மிருகஜீவன் குடிக்கும்படி பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். உங்கள் தேவை, உங்கள் குறைவு, உங்கள் போராட்டம், உங்கள் வறுமை, ஒன்றும் இல்லாமைகள் நிரப்பப்படும். எங்கேருந்து வரும்னு தெரியாது, எப்படி வரும்னு தெரியாது, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனால் நமக்குடைய தேவைகள் சந்திக்கப்படும். இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் நம்ம அங்கேருந்து வரும், இங்கேருந்து வரும்ல. நமக்கு ஒத்தாசை வருகிற இடம் ஒன்று உண்டு, அது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் சுரமண்டலத்துடைய இணைப்பு சரியாக இருக்குமானால், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இறங்கும். உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கணும்னு கர்த்தர் விரும்பப்படுறார். இந்த இரவேல எத்தனையோ காரியத்தில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் இல்லாமல் நம்ம தன்னிச்சையாக போராடி இருக்கிறோம். ஆனால் இந்த இரவேல தேவ சமூகத்தில் ஒப்புக்கிற கர்த்தாவே உம்முடைய கரம் என் மேல் இறங்கட்டும். நெகேமியா ஆலயத்தை கட்டி முடித்த போது, சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்த போது அவர்களுடைய பிரதிஷ்டைகளை நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். ஒவ்வொரு பிரதிஷ்டையிலும் இந்த சுரமண்டலம் அங்கே இருந்ததாக, அந்த ஆராதனையில் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் பிரதிஷ்டையோடு தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தை சிந்திக்கும் போது இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரமா, நெகேமியாவின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அப்போ நீங்கள் இந்த சுரமண்டலத்தை எடுத்து தேவனோடு இணைந்து விட்டால் உங்கள் பிரதிஷ்டை புதுப்பிக்கப்படும். தேவனோடு இல்லை, நீங்கள் எந்த பிரதிஷ்டைகளை இழந்திருந்தாலும் அந்த பிரதிஷ்டைகள் மறுபடியும் தேவனோடு கூட இணைக்கிறதுக்கு ஒரு புதிய வழி உங்களுக்கு கொண்டு வரும். இன்றைக்கி தேவனோட பிரதிஷ்டைகள் சரியாக இருக்குதா உங்கள் வாழ்க்கையில்? தேவனுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ பிரதிஷ்டை இழந்திருக்கிறோம். இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு உங்களை கர்த்தருக்குள்ள ஒப்பு கொடுத்தது ஒரு நாள் இருந்தது, அதெல்லாம் இப்போ இழந்திருக்கிறீங்க. இதெல்லாம் செய்வேன் கர்த்தருக்கு நீங்கள் சொன்ன உடன்படிக்கை பிரதிஷ்டைகள் இன்றைக்கி சரியாக இருக்குதா? நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்த பின்பு இந்த சுரமண்டலத்தோடு ஆடி பாடி துதித்து அதை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஒரு காரியம் முடிந்த பிறகு அந்த காரியத்தை கர்த்தரை உயர்த்தி நன்றி செலுத்துகிறதாக நம்ம அங்கே படிக்கிறோம். அப்போ சுரமண்டலம் என்பது ஒரு நல்ல பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் தேவனோட ஆங்கிலத்தில் டெடிகேஷன் என்று சொல்லப்படுது. நம்ம எல்லாத்தையும் டெடிகேட் பண்ணியிருப்போம். ஆண்டவரே இந்த காரியத்துக்கு உமக்கு செய்கிறேன், இந்த காரியத்தை உமக்காக சொல்கிறேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அந்த டெடிகேஷனில் இருந்திருக்கிறீங்களா? உலகத்தை சொல்கிறான், ஒரு வேலையை எடுத்தால் ஒரு டெடிகேஷனோடு செய்யணும். உலக வேலைக்கே நீ டெடிகேஷன் சேவையா? கர்த்தருடைய வேலையை டெடிகேஷன் இருக்குதா? பிரதிஷ்டை இருக்குதா? சுரமண்டலத்தை நீங்கள் கையில் எடுத்து அபிஷேகத்தில் நிரம்பும் போது உங்களுடைய பிரதிஷ்டை மறுபடியும் புதுப்பிக்கப்படும். தேவனோட இணைப்பை நீங்கள் வேணும்னு இன்றைக்கி இந்த இரவேளை கொடுக்கும்போது உங்கள் பழைய பிரதிஷ்டை, தேவனோட உறவு மறுபடியும் நீங்கள் புதுப்பிக்கலாம். கடைசியாக வெளிப்படுத்தல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2ஆம் வசனம் வாசி கேட்கலாம். 1-2 முடிக்க போகிறேன், வாசிங்க. 1-2. மூன்றாம் வசனம் படி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஏதோ பூமியோடு முடிகிற கட்டம் அல்ல, பரலோகத்திலும் இந்த சுரமண்டலங்கள் வாசிக்கப்படுகிறதாக கேட்கப்படுகிறது. இங்கே மட்டும் நமக்கு தேவனுடைய இணைப்பு இல்லை, பரலோகத்தில் நாம் அவரோடு கூட இணைந்து தான் ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். பூமியிலும் நமக்கு அவரோடு கூட இணைப்பு, பரலோகத்தில் நமக்கு அவரோடு கூட நல்ல இணைப்பு. நான் உங்களுக்கு வசனத்தை மறுபடியும் சிந்திக்க நம்ம கவனத்தை திருப்புங்க, சிந்தைகளை சிதற விடாதீங்க. இது ஒரு மிக முக்கியமான நேரம்.
இந்த சுரமண்டலத்தை பரலோகத்தில் வாசிக்கிற அந்த 4 ஜீவனுக்கு முன்பாக வாசிக்கப்பட்டதான ஒரு சத்தம் என்று, இது ஆட்டுக்குட்டியான சந்ததியிலிருந்து புறப்பட்ட சத்தம் என்று நம்ம அங்கே படிக்க கேட்கிறோம். பரலோகத்தில் கூட இந்த சுரமண்டலங்கள் வாசிக்கப்பட்டு தேவனை துதித்து ஆராதித்து கொண்டிருப்பார்கள். இது ஒரு மீட்பின் வல்லமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்டவர்கள் பாடுகிற சத்தம், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் என்று ஏசாயா 55 நாம் படிக்க கேட்கிறோம். மீட்கப்பட்டவர்களுக்கு என ஒரு ஆராதனை கூடம் இருக்கிறது, அது பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கிற நாம் எல்லாரும் மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஒரு நாள் பரலோக ராஜ்யம் போகும்போது நாமும் கூட அவரோடு கூட நித்திய காலமாக இணைந்து தேவனை ஆராதிக்க முடியும். இது இந்த சுரமண்டலத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சத்தியங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு இந்த சுரமண்டலத்தை குறித்து சிந்திக்க உங்கள் சிந்தைகளை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். சுரமண்டலம் என்ற காரியத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது 3 விதமான இணைப்புகளை கொண்டதான அல்லது முக்கோணம் போன்றதான ஒரு வடிவத்தை கொண்டதான இசைக்கருவி. இதில் நரம்புகள் காணப்படுகிறது. அது ஒரு 8 அல்லது 10 நரம்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இது பழங்காலத்து எபிரேயர்களுடைய இசைக்கருவி என்று சொல்லப்படுகிறது. எபிரேயர்களுடைய இசைக்கருவியில் அவங்க நாட்டு இசைக்கருவியாக சொல்லப்படுகிறது தான் இந்த சுரமண்டலம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? தேவனை துதிப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. தேவனுடைய இணைப்பு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய இணைப்பு, ஆவி ஆத்ம சரீரத்தை தேவனோடு உள்ள உறவின் இணைப்பை, அவரோடு கூட ஜீவிப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதனால தான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், என் சுரமண்டலமே விழி. அதை தூங்க வைக்கவோ அதை இழக்கவோ நாம் விடக்கூடாது. சுரமண்டலமே சுரமண்டலத்தோடு உம்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் தன் சங்கீதம் 33 சொன்னதை நாம் படிக்க கேட்டோம். அதை நம்ம துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த சுரமண்டலம் துதிக்கும்படிக்கு ஒப்பு கொடுத்து நாம் இணைந்தால் என்ன நடக்கிறது? சவுலின் வாழ்க்கையில் நாம் சிந்தித்தோம். 1 சாமுவேலில் கர்த்தர் அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார், நீ போய் இந்த பெலிஸ்தேரின் தானியத்துக்கு புறப்பட்டு போகும்போது இந்த சுரமண்டலம் வாசிக்கப்படும். அது வரும்போது நீ வேறு மனிதனாவாய், நீயும் தீர்க்க தரிசனம் சொல்ல. அது வரைக்கும் சாதாரண மனுஷன். ஆனால் இந்த சுரமண்டலம் வாசித்து ஆராதிக்கும் போது அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் இறங்கி அவனை வேறு மனிதனாக ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுது. சவுலை ஒரு தீர்க்கதரிசியாக மாற்றுற இடம் இந்த துதிக்கிற, ஆராதிக்கிற, இணைக்கிற இடமாக காணப்படுகிறது. 2வது, பொல்லாத ஆவி இந்த சவுலுக்குள் இறங்கி கர்த்தருடைய ஆவி விட்டு விலகின போது தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும்படி அவனிடத்தில் அழைத்து கொண்டு வரப்பட்டான். தாவீது இதை வாசிக்கும் போது சவுலுக்குள் இருந்த பொல்லாத ஆவியிலிருந்து, வேதனையிலிருந்து அவனுக்கு விடுதலை வந்ததாக நாம் படிக்க கேட்கிறோம். இது 2வது காரியம். 3வது நாம் பார்க்கும்போது பெலிஸ்தேரிடத்தின் ஜெயம் பெற்று இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் முறையாக தாவீது ராஜரிகம் பெறும்போது உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் கொண்டு வரும்போது இந்த சுரமண்டலம் வாசிக்கப்பட்டது. தேவனோடு உள்ள உடன்படிக்கை, தேவனோடு உள்ள நம்முடைய ஐக்கியம் மறுபடியும் புதுப்பிக்கிற இடம் இந்த சுரமண்டலம். 4வது சொல்லப்பட்டது, எலிசாவின் நாட்களில் இந்த மோவாபியரோடு யுத்தம் காணப்பட்டது. அந்த நேரங்களில் அவர்கள் ஆராதித்து தேவ சமூகத்தில் துதித்து ஜெபித்த போது எலிசா சொல்கிறதான வசனத்தை கேட்கிறோம். சுரமண்டலத்தோடு துதிக்கும் போது கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே இறங்கி வந்தது. அப்போ சொல்கிறார், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கு இங்கே உங்கள் வாய்க்கால்களில் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று இந்த சுரமண்டலத்தை குறித்து நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். அதே போல் நாம் வாசித்தோம். இப்போ நெகேமியாவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதன் தேவனோடு இந்த சுரமண்டலத்தை வாசிக்கும் போது மறுபடியும் அவன் பிரதிஷ்டைகள் புதுப்பிக்கப்படுது. ஒரு 5-6 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது நீங்கள் இழந்து இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி அதை இணைக்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சுரமண்டலம் எப்படி இணைஞ்சிருக்குதோ, எப்படி அது கர்த்தருடைய சமூகத்தில் மகிமையான ஒரு காரியம் இருக்கிறதோ, உங்கள் ஆராதனையை, தேவனுடைய ஜப ஜீவியத்தை, தேவனுடைய தொடர்பை இழந்திருக்கலாம். இந்த 6 நாட்கள் நீங்கள் எதெல்லாம் இந்த காரியத்தில் விழுந்திருக்கிறீங்களோ மறுபடி கர்த்தரை சந்திக்க விரும்புகிறார். இங்கே மாத்திரம் வரல, பரலோகத்திலும் மீட்கப்பட்டவர்களாகிய கூட்டம் பாடுகிற சத்தம் இந்த சுரமண்டலத்தோடு ஆராதிக்கிற இடம். ஆகவே இந்த இரவேளை அந்த காத்திருப்பு கூட்டத்தில் உங்கள் அபிஷேகத்தை மறுபடியும் தேவனோட இணைப்பை புதுப்பிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, இந்த சுரமண்டலம் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறதோ என்னையும் உம்மோடு கூட இணைத்துக் கொள்ளும் ஆண்டவர். எனக்கு தெரியல எப்படி நான் இந்த உங்களோடு இணைவதுன்னு, எப்படி ஆராதிப்பது எனக்கு தெரியல. என்னால் ஆராதிக்க முடியல, என்னால் துதிக்க முடியலை, என்னால் பாட முடியலை, என்னால் கர்த்தரை உயர்த்த முடியல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தாவே உம்மால் அது ஆகும். என்னை மறுபடியும் உம்மோடு கூட இணை. தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார் என்பது, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பது சவுல் சாட்சி கொடுக்குறான், மற்றவர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. இன்றைக்கி உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மற்றவங்க சாட்சி கொடுக்கணும். உங்களோட கர்த்தர் இருக்கிறார்ன்றதை உலக ஜனங்கள் அறிந்து கொள்ளணும். தேவ சமூகத்தில் ஆவியானவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை எனக்கு தாரும். தாவீதுக்கு அந்த சுரமண்டலம் வாசிக்கப்பட்டதால சிங்கத்தையும் கிழித்தான், கரடியை கிழித்தான், தப்புவித்தான், ஜெயமான ஒரு சிங்காசனத்தில் கோலியாத்தை ஜெயித்து நின்றான். நீங்கள் இன்றைக்கி அதை கையில் எடுங்க. ஆண்டவரே, என் சுரமண்டலத்தை நான் கையில் எடுக்கிறேன். என் சுரமண்டலமே விழி, உங்கள் சுரமண்டலத்தை விழிக்க பண்ணுங்க.